ஆம்பூர் தொகுதிக்குட்பட்ட மின்னூர் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்கு அரசு சார்பில் 12,42,00,000 ரூபாய் மதிப்பில் 236 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டிடத்தை அமைச்சர்கள் ஏவாவேலு, செஞ்சி மஸ்தான் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். தற்போது 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த கட்டிடத்தில் குடிபெயர்ந்துள்ளனர். அதில் ஒரு குடும்பமாக காந்தன், விஜயா தம்பதியினர் குழந்தைகளுடன் குடிபெயர்ந்த நிலையில் முதல் நாளிலேயே வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதேபோல் கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்போர் உயிரை கையில் பிடித்தவாறு பெரும் அச்சத்துடன் வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய குடியிருப்பு வாசி காந்தன் என்பவர், அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் என பலரும் ஆய்வு மேற்கொண்டும் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தங்களை இந்த அரசு வாழ வைப்பதற்காக கட்டிக் கொடுத்ததா அல்லது சாவதற்கு கட்டிக் கொடுத்ததா என கேள்வி எழுப்பினார். எலக்ட்ரிக், கழிவுநீர் கால்வாய், கழிவறைக்கான பைப் லைன்கள் என இங்கு எதுவுமே சரியில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். அந்த வீடு சாவி கொடுத்தாங்க, நீங்க வேலை செய்யலாம் வந்தோம் வந்துட்டு சீனிக்கு சும்மா சரி ஏதாவது இளம் வளர்ச்சி ஏதாவது பண்ணலாம் பார்த்தா சும்மாவே எல்லாம் கொட்டி போயிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க, எல்லாம் சீனிங்க எல்லாமே சும்மா தரம் இல்லாமல் பூசி எல்லாம் கொட்டி போச்சுங்க. சரி, ஓகே, கொட்டி போச்சு. நம்ம கரண்ட் லைனில் கொடுக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ட்ரிப்பரை ஆஃப் பண்ணுவோம். ட்ரிப்பரே இவனை கையில் உடஞ்சி நிற்குது. சரி, ஓகே, அதையும் நம்ம மாற்றிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெளியே பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்லேருந்து அந்த உரக்குள்ளேருந்து எல்லாமே தப்பாக என்ன கொடுத்து எல்லாமே தப்பாக தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த கவர்மெண்ட் எங்களை வாழ வைக்குதா இல்லை சா வைக்க போன்னு தெரியல. இலங்கை தமிழர்களுக்காக உதவி செய்வதாக வாய்க்கிழிய பேசும் அரசு அவர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி நிதி ஒதுக்கி தரமற்ற முறையில் வீடுகள் கட்டிக் கொடுத்துள்ளது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது.